இல்லை நான் வந்து ஆரம்பத்தில் சிறப்பு விழாவுக்கு வந்தேன். இது ரிட்ரீட் குமாரிஸ் ரிட்ரீட்டுக்கு வந்தேன். இது 3ஆம் தடவை வந்திருக்கிறது. நல்ல சந்தோஷமாக இருக்கு. பாபாண்ட பிள்ளைகள் வந்து பாபாண்டவரை நம்பிக்கை வச்சிருக்கணும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் வந்து பாபாண்ட வந்து 10 வருஷம், ஞானம் வந்து 10 வருஷம், சென்றிலிருந்து 4 வருஷம் யாழ்ப்பாணம் சென்டரில் தான் கோர்ஸ் எடுத்தேன். யாழ்ப்பாணம் மெயின் சென்டர் சுத்தம் ரோகா சிஸ்டர் தான் இந்த கேர்ள் நான் பாடம் இருந்தவா பேர் அவாண்ட ஆன்மீக அதிர்வலைகளில் எனக்கு கவரப்பட்டு இடக்கிட வந்து கேம்பஸ் பள்ளியில் இடக்கிட வந்து இது வேலை கிடைச்சோடனே 1 வருஷத்தால் சரண்டரா பாபாவுக்கு சேவை செய்கிறதுக்கு பிஎஸ்சி நர்சிங் யூனிவர்சிட்டியில் ஜப்னா யூனிவர்சிட்டியில் படித்தேன்னா 4 வருஷம் படித்தேன். 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி நிறைய போராட்டம் பாபான்ற ஒரு அந்த ஞானத்தால் தான் நான் அந்த படிப்பை முடிக்கக்கூடியதாக இருந்தது. நிறைய போராட்டங்கள், நிறைய மனம் ரீதியான பலவீனங்களோடு இருந்ததுங்க. பாபா அந்த ஞானம் முரளி பாபாண்ட அந்த பிள்ளைகள் அந்த அன்பு அதிர்வலைகளால் தான் என்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியதாக இருந்தது. அதுக்கு நான் பாபாவுக்கு சரியான தேங்க்யூ சொல்லணும். அதனால தான் நான் 1 வருஷத்தால் பாபாவுக்கு அர்ப்பணிச்சிட்டேன், என்னை சரண்டர் பண்ணியிருக்கிறேன். மற்றது வந்து சரண்டர் பண்ணாலும் நிறைய பலவீனங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதில் விடுபடவும் விடுபட்டு முழுமை நிலைக்கு அடையணும். அதான் என்னுடைய இலக்கு. மற்றது வந்து இந்த ஆரோக்கிய வாழ்வு சொல்கிறது பாபா சங்கம யுகத்தில் ஆத்மோட பாபா போல மிகப்பெரிய சர்ஜன் ஒருத்தர் இல்லை. பாபாவோட மனசை பராமரிக்கிறார். நாங்கள் இப்படி மற்றவங்களோட இருக்கோன்ற சமூக நலனை பற்றி எங்களை வந்து பராமரிக்கிறார். அதாவது வந்து ஆரோக்கியம்னு சொன்னால் உடல், உள்ளம், சமூகம், மற்றது வந்து ஆன்மீக ரீதியாக எல்லாமே எங்களுக்கு பராமரிக்கிறார். ஆனாலும் நாங்கள் வந்து சங்கம யுகத்தில் தான் எங்களோட உடலை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சத்திய திரேதா யுகங்களில் எங்களோட உடல் என்ற ஆரோக்கியம் பற்றி நாங்கள் கவலையே பட தேவையில்லை. சங்கம யுகத்தில் 2ஐயுமே நாங்கள் கவனிப்போம். அப்போ அந்த 2 சேவையும் செய்ய பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை விட ஆரோக்கியத்தில் வந்து நாங்கள் ஆரோக்கியத்தில் வயது போக போக இந்த உடல் ஆரோக்கியத்தையும் கவனிப்போம். இப்போ மிஷின் மாதிரித்தான எங்களோட உடல். அப்போ எங்களோட உடல் வந்து அதுக்குரிய கவனிப்புகள் வந்து கொடுப்போம். இந்த உடம்பு மிஷின்னு சொன்னால் அதுக்குரிய சத்து வந்து அதாவது எனர்ஜி வந்து ஆத்மா பலத்தை அது ஒரு வேறு எனர்ஜி. மற்றது வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உடலுக்கு வழங்குற எக்ஸசைஸ், அதாலேயும் வந்து எங்களோட உடம்பு வந்து நீண்ட ஆயுள கொண்டு இருக்கும். சாப்பாட்டில் வந்து நாங்கள் வந்து பேலன்ஸாக சாப்பிடுவோம், எது சாப்பிடக்கூடாது. இப்போ வயது போன பிறகு நாங்கள் எண்ணெய் பொரித்த உணவுகள், மற்றது வந்து சீனி சத்து கூடின உணவுகள், வெளியில் இருக்கிற ஜூஸுகள், சோடாக்கள், ஐஸ்கிரீம்கள், சாக்லேட்டுகள் அதெல்லாம் வந்து குறைச்சு முதல் ஆரம்பத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருந்து பேருந்து நோயை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் இன்னுமே நாங்கள் எங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். ஏன்னு சொன்னால் கவனம் செலுத்தினா தான் நாங்கள் ரதத்தை வந்து நாங்கள் இன்னுமே கூட கால பாவிச்சு 21 பிறவிகளுக்கு எங்களுடைய சம்பாதியத்தை நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். அதனால் வந்து மிக முக்கியமானது சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், வெயிட் குறைக்கிறது. இந்த 4ஐயும் நாங்கள் வடிவாக கவனிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இதய நோய்கள் வர்றது, மற்றது வந்து சில நீரிழிவு நோயால் வர நீண்ட கால பாதிப்புகள், கிட்னி சொந்தமான பிரச்சனைகள், அதில் இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களை அந்த விளைவுகளையெல்லாம் குறைச்சி பாதுகாப்பாக இருக்கலாம். உலகே வந்து
காற்றடை அதால் பாதிக்கிற இறப்பு விகிதம் தான் 40க்கு மேலேயா இருக்கு. அப்போ நாங்கள் எங்களோட ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிப்போம். நான் இதை பற்றிய ப்ரெசன்டேஷனை நாளைக்கு நான் உங்களுக்கு விரிவாக படங்கள் போட்டு விளங்கப்படுத்துவேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொன்னீங்க, நான் அதுக்கு பதிலை சொல்லுவேன். மதியம் எல்லாம் 3 நேர சாப்பாடுன்னு சொன்னால் காலையில் கட்டாயம் ஒரு தானிய எந்த நேரமும் புட்டு இடியப்பம் அப்படி சாப்பிடாம கடலை கவுப்பி பயறு அப்படி ஒரு நேரம் காலையில் எடுத்துக்கொள்ளும். மற்ற மதியத்தில் கூடுதலான மரக்கறி சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் கடலை டீ சுகர் போடாத ஒரு டீ ஒன்று இருக்கு. வருத்தம் இருக்கிறார்கள். கடலை மற்றது அப்படி ஒரு அஜெண்டா போட்டு செய்யணும் கூட்டு. மற்றது மதியத்தில் நாங்கள் ஒரு அரை பிளேட் சோறுன்னு சொன்னால் அரை பிளேட் கீரை மற்றது இலக்கறி வகைகள் பழங்கள் அப்படி சாப்பிடுவோம். ஒரு 9% வயது நிரம்பிட்டா ஃபுல்லாக நிரம்பட்டது. அதே மாதிரி இரவில் நாங்கள் 7:30 மெடிடேஷன் முடியவே சாப்பிடலாம். வெயிட் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லை. வேலைக்கே சாப்பிட்டோம்னு சொன்னால் சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் தூங்கினோம்னா அது ஒரு நல்ல தூக்கம் இருக்கும். உடல் ஓய்வும் அவசியம். குறைந்தது ஒரு 6 மணி நேரங்களாவது எங்களோட உடலுக்கு நித்திரைக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கணும். இது எக்ஸசைஸ் அவசியம். இப்போ கிழமைக்கு ஒரு 30 நிமிஷமாவது நாங்கள் எக்ஸசைஸ் செய்வோம். அதாவது வாரத்தில் 5 நாள் நாங்கள் அந்த 30 நிமிஷத்துக்கு ஒதுக்குவோம். அந்த இது பெரிய விளக்கங்களை தான் நான் நாளைக்கு சொல்லுவேன். இப்போ 30 நிமிஷம் நடக்கிறது, சைக்கிள் ஓடுறது அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தானே. சைக்கிள் ஓடுறதுனாலும் 30 நிமிஷம், நடக்கிறது ஒரு 30 நிமிஷம், அது காணும் எக்ஸசைஸ். அதுக்குள்ள வேறு மற்றது ஜோவா பயிற்சிகள் அதுவும் செய்யலாம். மற்றது மூச்சு எங்களை தாரங்கள் தூக்கி அப்படி அந்த அந்த வேலையிலும் 10 நிமிஷம் செய்யலாம். இப்படி செய்கிறதால இந்த மூட்டுகள் எலும்புகள் பலமடையும். இப்போ ரத்தோட்ட வீதம் அதிகரிக்கும். ரத்தோட்ட வீதம் அதிகரிச்சுன்னு சொன்னால் காட்டுக்கு பம்ப் பண்ணுறது வேலை அதுக்கு ஸ்லோவாக அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் செய்தால் இதயம் பலமடையும். அதுக்கு ரத்தோட்டம் வேலை செய்கிற வீதம் கூடும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருந்து அப்படி கரைநேரமாக 2 மணி நேரமாக அப்படி இருந்தோம்னு சொன்னால் காற்றாம் வேலை செய்து கொண்டிருக்கும். எங்களை மற்ற உறுப்புகளும் சப்போர்ட் பண்ணாது. அதனால அது சும்மா கூட நிறைய வகை வகையான உணவு இதுதான் எங்களுக்கு தோசை நூடுல்ஸ் உப்புமா இப்படியெல்லாம் வச்சுருக்கோம். இது எப்படி சாப்பிட்றோம் கிழமை எத்தனை நாளைக்கு அப்படி அந்த மாதிரி அதை இப்போ சாப்பிட்றோம். இந்த மாதிரி வகை உணவு இதுதானே. இப்போ நீங்கள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்க இந்த நாளும் கொடுத்துருக்காங்க. அப்போ சில உணவு சில சாப்பாடு மலையம் இந்த நாளும் ரொட்டி தான் செய்யணும். மட்டக்கப்பு மாதிரியும் இந்த நாளும் வயசு எப்படி அதை சமையல் இப்போ வெயிட் கூடி நாங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு சொன்னால் ஃபாஸ்டிங் மெத்தட் இருக்கு. 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்னு சொன்னால் அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கிறது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்.
ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 கிலோவாவது கூட இப்போ நாங்கள் இரவு 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா விடிய 8 மணிக்கு தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதுக்கிடையில நாங்கள் டீயோ சீனி போட்டு டீயோ அப்படி குடிக்கக்கூடாது. வெறும் க்ரீன் டீ அப்படி போட்டு குடிக்கலாம். பிளேன் டீ அதாவது க்ரீன் டீ அல்லது ஹாட் வாட்டர் அப்படி. ஆனால் பால் மாவு சீனியோ அப்படி போட்டு குடிக்கக்கூடாது. அப்படி போட்டு ஒரு 12 மணி நேரம் பாஸ்டிங் இருக்கணும்னு சொன்னால் அந்த இடையில இருக்கிற நீளதிகமான கொழுப்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கும். மார்னிங் டைமில் எங்களோட ஹோமோன் வந்து அதிகமாக செயல்படும். 8 மணிக்கு பிறகு நாங்கள் எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. அப்போ உடல் வந்து செயல்படும். அதுக்கு இடையில வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுப்போம். ரெஸ்ட் கொடுத்தா எங்களோட நீளதிகமான அந்த கொழுப்புகளை பயன்படுத்தும். அதோட வெயிட்டை குறைக்கும். டீ காஃபி குடிக்காம இருக்கும். இந்த க்ரீன் டீ அப்படி பேக்கெட் இருக்குது அதை போட்டு வெயிட் குறைக்கும். நாங்கள் எல்லாரும் வயதில் வந்து 40 வயதுக்கு மேலே வந்தேன்னு சொன்னால் வெயிட்டு ப்ரெஷர் செலரோம் அதெல்லாமே நாம் வந்து கவனத்தில் எடுப்போம். எடுக்கிறதுக்கு நாங்கள் முதலாவது மெயினாக அந்த செலரோகம் இதய நோய்கள் மற்றும் வாரத்துக்கான காரணம் வந்து வெயிட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் டயட் மூன்று தான் அந்த வேறாக இருக்குது. அதில் நாங்கள் கவனம் செலுத்தோம். பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னால் 8 மணிக்கு பிறகு சாப்பிட்டோம்னு சொன்னால் கிழமையில் 7 நாளில் 2 நாள் வந்து கடலைக்குள்ளே மரக்கறிகள் போட்டு கோவா போட்டு கோவா கரை போட்டு சாப்பிடலாம். காலை சாப்பாடு கிழமையில் 2 நாள் அப்படி கடலை கவுப்பி பயிர் அதை எடுத்துக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கு வந்து மதியத்தில் சாப்பிடக்குள்ள கிழங்கு வகைகள் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறார்கள் குறை சரியா அதை எடுக்கிறது தவிர்த்து கொள்வது நல்லது. அவசர சூழ்நிலையிலும் சென்றெல்லாம் வீட்டை இருக்கிற நேரம் கிழங்கு சமைக்காம நல்லது. இப்போ இரவு 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறைக்கிறார்கள். சில பல செலவும் இருக்கிறார்கள் தலையை சுற்று அப்படி வந்ததுன்னு சொன்னால் சுகருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் பார்க்கலாம். பார்த்தாதக்கூடிய மாதிரி டீ போட்டு குடிக்கணும். ஏன்னா செலவுக்காரருக்கு தான் சுகர் கூடவும் வரும் சரியான குறைவும் வரும். குறைவாக வந்தாலும் அவைக்கு வந்து கோமாவாக வரக்கூடிய நிலைமையும் இருக்கு. அவை வந்து ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுற குளுக்கோமீட்டர் வெளியில் 4000 ரூபா அப்படி இருக்கு. வாங்கி அப்படி தலையை சுற்றி வாங்கி 2 டெஸ்ட் பண்ணி சீனி போட்டு ஒரு வாரண்டி சீனி போட்டு தலை குடித்தா நல்லா. இந்த கோமா வந்துட்டா இது அது பாரதூரமான விளைவாக இருக்கு. நம்மளோட காலை இழுத்து இயங்க முடியாத அளவுக்கு கூட வரும். கண் மங்களா போகும். சாப்பிடுவோம் 8 மணிக்கு சாப்பிடுவோம். 8 மணிக்கு சாப்பிட தவறினா ஒரு டைம் இருக்கு. 9-10 மணிக்கு ஏதோ ஒரு டைம் சாப்பிடுவோம்னு இருக்காங்க. உடல் வேலையில் தொடங்கும் போது 7-8 மணி 8:30 சாப்பிடுவோம். சுகர் டெஸ்ட் பண்ணி வெளியில நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. சில நேரம் இத்தனை மணிக்கு அளவு சாப்பிடாம இருந்து இது இந்த பிக்கா டெஸ்ட் பண்ணுவோம் தான். இப்போ இன்றைக்கு அப்படி செய்தாலுமே ஓகேயா இல்லைன்னு சொன்னால் நாங்கள் லேப்ல அதையும் டெஸ்ட் பண்ண வேண்டுமா? இத்தனை டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டில் வந்து குத்தி பார்த்து அவைக்கு வந்து இப்போ உண்மையிலேயே வந்து 80-100 வரைக்கும் தான் டயபெட்டிஸ் இல்லைன்னு சொல்லலாம். 100-120 வரைக்கும் இந்த அவைக்கு வரப்போகிற நிலையில் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அவைக்கு வரப்போகிற நிலையில் கவனத்தில் கொள்ளும். 120க்கு மேலே வந்து அவைக்கு டயபெட்டிஸ் இருக்கு. பாஸ்டிங் சுகர் 120க்கு மேலே வந்து டயபெட்டிஸ்.
அப்படியா நாங்கள் வந்து இப்போ ட்ரிப்ஸில் கண்டுபிடிச்சினோம்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி வெயினில் பிளட் எடுத்து பார்ப்போம், வெயினில் லேம்பில் போய் பிளட் எடுத்து பார்ப்போம். அதுக்கு வந்து 6லேருந்து 8 மணித்தியாலம் பாசிட்டிவ்ல இருக்கும். நாங்கள் பழமையாக சொல்கிறது இரவு 8 மணிலேருந்து சாப்பிடாம இருக்கும்போது பெருபடியாக 6 மணிக்கு பார்க்குறது. கொலஸ்ட்ரால் தான் 12 மணித்தியாலம் பாசிட்டிவ் இருக்கும். இரவு 8 மணிக்கு சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்கலாம், மற்றபடி சாப்பிடக்கூடாது, டீயெல்லாம் குடிக்கக்கூடாது. அதுபடியே 8 மணிக்கு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கட்டாயம் 40க்கு மேலே வயது வந்தால் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுவோம். கொலஸ்ட்ரால் வந்து 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டரில் கூட இருந்ததுன்னா கொலஸ்ட்ரால் வந்து நாங்கள் டயட்டால் 40 வயதுக்கு மேலே டயட்டால் கண்ட்ரோல் பண்ணுவோம்ண்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க். முதல் நாங்கள் 2-3 மாதத்தால் திருப்ப டெஸ்ட் பண்ணுவோம். திருப்பவும் கூட தான் இருக்குன்னு சொன்னால் டேப்லெட்ஸ் பாவிக்கிறோம், அட்ரோவெஸ்டட்டின் டேப்லெட்ஸ் பாவிக்கிறோம். டேப்லெட்ஸ் பாவிச்சு 3 மாதத்தால் அது உங்களுக்கு நார்மல் கட்டுப்பாடு வரும். கொலஸ்ட்ராலால் தான் உங்களுக்கு ப்ரெஷர், சலரோகம், ஹார்ட் டிசீஸ் அதெல்லாம் கூட வரும். கொலஸ்ட்ரால் வந்து இந்த ரத்த குழாய்களை படிகிறதால ரத்தோட்டம் வந்து குறைகிறதால தான், இந்த காட்டுக்கு போகிற ரத்தோட்டம் வந்து குறைகிறதால தான் காற்றழுத்தங்கள் வரும். அதனால் அநேகமான டெத் வந்து இந்த கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் அதுகளெல்லாம் நாங்கள் கவனிக்காமல் இருக்கிறதால தான் நடக்குது. மற்றபடி அந்த ஆக்சிடென்ட்டுகள் மற்ற அதாவது தொற்று நோய்கள் அதால் வர இறப்பை விட இந்த காற்றழுத்தம், சலரோகம், இதய நோய்கள் அதால் வர இறப்பு தான் கூட வருது. அந்த கவனிக்காத தன்மையால் தான் அது நடக்குது. நியூரோபதின்னு சொன்னால் எங்களுக்கு உணர்ச்சியல் குறைவாக இருக்கிறது. காலில் வந்து ஏதாவது குத்துப்பட்டா அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. காயங்கள் வந்தால் நாங்கள் அதை கவனிக்காமல் விடுவோம். நோய் இருக்காதானே, நோய் இருந்தால் தானே பார்ப்போம். அப்போ அதுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன்கள் வந்து எங்களை ரத்தத்தில் வந்து கலக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதனால் நாங்கள் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நியூரோபதி வரும். இந்த கால்களுக்குள்ள பாதம் பகுதி தான் ரத்தோட்டம் குறையுது, மற்றது அந்த உணர்திறனும் குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் நியூரோபதி ரெட்டினோபதின்னு சொன்னால் அந்த கண்பார்வை, மற்ற நெப்ரோபதின்ற கிட்னி சம்பந்தமான பிரச்சனை. அதாவது சலரோக்காரருக்கு 4 விதமான பிரச்சனைகள் மெயினாக வருது. நியூரோபதி, ரெட்டினோபதி, மற்றது வந்து நெப்ரோட்டிபதி என்ற கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் கவனம் எடுப்போம். பாத பராமரிப்பு கூட எல்லாருமே வந்து பாதத்தை ஒரு புண் வந்தால் கூட அது நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. எங்களை ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சின்ன புண்ணை கண்டாலே கன்சல்ட்டு உடனே யூசிரிக் ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் போடு அப்படின்னு கவனிப்பேன். ஏன்னா அதுக்குள்ளாலே கூட எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கூட தொற்று. அப்போ நாங்கள் அதை அப்படியே விடக்கூடாது. டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணி வேறு இடத்தா நாக்கு போடாமல் பேண்டேஜ் கட்டி அப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்வோம். நியூரோபதி வந்து டயபெட்டிஸ் அது வந்து லாங் டேர்ம் டிசீஸ் தானே. இந்த உடலில் இன்சுலின் சுரப்பு குறைவு. அப்போ நாங்கள் எப்போவுமே வந்து கவனம் டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் அதில் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம் ஒழிய அது வந்து குறையாது. அப்படி இல்லாமையே போகாது. இப்போ இதுக்கும் நாங்கள் தான் இந்த விழிப்பாக இருந்து கவனிக்கணும். இந்த பாதங்களை பார்ப்போம், செருப்பு வெளியில் போய்க்குள்ள செருப்பு போட்டு வந்துடுவோம். மற்றது வந்து அந்த என்ன சொன்னால் காட்டு பகுதியில் அப்படி சொக்ஸுகள் போட்டு வருவோம். குளிருக்கு பாதுகாக்க சொக்ஸ் போடுவோம். காயம் வந்தால் ஹைட்ரோபோர்சன் இல்லை, பியூசிரிக் ஆசிட். பியூசிரிக் ஆசிட் மற்றது வந்து சோப்ராமைசின் க்ரீம் மாதிரி வெள்ளை க்ரீம் மாதிரி. சோப்ராமைசின் இருக்காங்க. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு போடுறது, கால்கள் இடையில்
ஹைட்ரோபோல்ஸ் போயிருக்கிறது ஹைட்ரோபோல் அலர்ஜிக்கு இந்த கடிக்கிறதா கடிச்சு வராது சோப்பு வைப்பாங்க. ஓ பெட்ரோல் வந்து அந்த உடம்புல அலர்ஜிக்கு வந்தா எக்டோகலன்னு சொல்லி கடிக்கிறது. 100 வருஷமா இருக்கு கட்டி. என்னது 100 வருஷத்துக்கு மேல அது காலையில செய்யறது வந்து நல்ல விஷயம். வெறும் வயிற்றோட அந்த செய்யறதான் எல்லாரும் வாக்கிங் போவோம். காலையில வாக்கிங் மனமும் சுறுசுறுப்பா இருக்கும், உடலுக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த காலையில செய்யறதுனால இல்லாட்டி மதியம் பின்னேரம் 5 மணி செய்யறது. சூரியன் செய்யறதுக்கு டைம் வராது. என்ன சூரியன் உதிக்கலாமா? சூரியன் உதயத்திலையும் வந்து அந்த யோகாசனம் அப்படி செய்யறது, அதெல்லாம் சூரிய ஒளி கிடைக்கும். சூரிய ஒளி உடம்பு கிடைக்கிறது விட்டமின் டி. காலையில் 5 மணிக்கெல்லாம் செய்யலாமா? எங்களோட டைமை பார்த்து அந்த வாழ்க்கை முறையை பார்த்து நாங்கள் செய்யணும். வேலைக்கு 8 மணிக்கு போனாலுக்கு சூரிய நமஸ்காரம் அப்படி செய்ய வாய்ப்பு இருக்காங்க. பகைவேலைக்கு 5 மணிக்கு செய்தால் சில பேர்லாம் முரளி கிளாஸ் கட் பண்ணி எக்ஸசைஸ் செய்யணும். ஏன் தெரியல, நான் எக்ஸசைஸ் போனேன், வாக் பண்ணேன், வீட்டில் வேறு அப்படி செய்யக்கூடாது. முரளி கிளாஸை கட் பண்ணி எக்ஸசைஸ் செய்து டைம் இல்லை தானே. சில பேர் தான் டைம் இல்லை. முரளி கிளாஸ் டைம்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்யலாம். அப்படி செய்யக்கூடாது. முரளி வந்து எங்களோட மனசுக்கு உடல் எல்லாத்துக்கும் சக்தி தானே. பாபாவோட சர்ஜன் ஒருத்தருக்கு இல்லை. சத்தியத்தில் எங்களோட உடம்பே எவ்வளவு ஒரு நோய் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த முரளி நாங்கள் முன்னுக்கு தான் வைக்கிறோம். பாபா வந்து நாள்பட்ட உடனடி புண்ணுகளுக்கு பாதிக்கிறது. நாள்பட்ட புண்ணுகள், இந்த டயபெட்டிஸ் புண்ணுகளுக்கு எல்லாம் வந்து நோமல் சேலைனால கிளீன் பண்ணுவோம். நோமல் சேலை வாங்கலாமா? சிதர் வந்து அப்படி மஞ்சள் கலர், பழுப்பு கலர் சிதர் வந்து மற்றது வந்து கை விரைப்பு, கால் விரைப்பு இருந்தாலும் நாங்கள் அலட்சியமாக இருக்கோம்டா. ஒரு போய் காட்டோம், காட்டி கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், சுகர் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து காப்பர் டர்னர் சிண்ட்ரோம் இந்த எலும்புகளால் அந்த நரம்பு வந்து அமர்த்தப்பட்டது. அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறது அது உடனே போனால் உடனே செலுத்த முடியும். நிற்க தேவையில்லை, வெட்னாரிதான் நிற்க தேவை. அது கூட உங்களோட அம்மாவுக்கு செய்தது உடனே அது கூட சரியாக சொல்லுவாங்க. சொல்லித்தாரு வந்து ஒரு நாள் காலையில் குடிச்சலாம். அது வந்து பழக்கிட்டா இந்த போட்டு வைத்தியம் செய்திருக்கான். கடிச்சா அப்படின்னு சிவப்பா மாமாவோட தெரிஞ்சவர் அவர் டெய்லி போட்டு வெரைட்டி பவுடர், க்ரீம், பெர்சன்டேஜ் வெளியே டாக்டர் சொல்லி அடுத்தது காலில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஃபங்கல்னு சொன்னால் அந்த காலிலே இருக்கிற தண்ணி படாத காலிலே வெள்ளங்கள் வளர்றது. அதில் தான் ஃபங்கஸ் இருக்குது. யூரிக் ஆசிட் வந்து ஏதாவது கூட்டுப்பட்டு அப்படின்னு இது மட்டும் ஆன்டிபயோட்டிக் க்ரீம் தான். ஃபங்கல் பாய்ச்சல் மருந்து
அது வந்து குடிக்கிறது அதான் சொப்ராமைசின். எட்டு மணிக்கு சாப்பிட்டா தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்கு ஆகுறது 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம். ஆனால் ஆகுறது 2 மணிக்கு அது சாப்பிட்டா பிறகு இருந்துட்டு தான் நிற்கிற கொள்ளணும். நீங்கள் என்னன்னா செமிவா டைஜஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்கும். காலையில் எழுதுறதுக்கும் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சில நேரம் அந்த அளவுக்கு சில நேரம் சாப்பிட்டு அந்த 2 hours கேப் வந்து சில நேரத்தில் பல நேரத்தில் 99% சாத்தியம் இல்லை. அந்த 2 hours அப்போ ஈவன் 1 hour அப்படியே 1 hour முதல் சாப்பிட்டு அப்படி படுக்கிறேன்னு நித்திரைக்கு போகிறேன்னு சொன்னாலும் அந்த இதுக்கு வேற என்ன செய்யலாம்? அந்த இரவில் அந்த சுடுநீர் குடிச்சிட்டு கொடுக்குறது அப்படி என்ன செய்யலாம்? அந்த இது டைஜஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் நித்திரை கொண்டாலும் அது அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கே எங்களை சரியான அந்த ஆழ்ந்த நித்திரை வராதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் 1 hour கேப்டர் நாங்கள் நித்திரை கொள்ள போகிறோம்னா அந்த டைஜஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? சுடுதண்ணி குடிக்கலாம் அப்படின்னு செய்யலாமா? இல்லை ருட்டீனாக இருந்ததுன்னு சொன்னால் சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையால சாப்பிட்டு 1 மணி நேரம் நித்திரை உள்ள இருந்தது 1 மணி நேரம். அப்போ அந்த நேரங்களில் வந்து அது ஒரே வெயிலில் தானே பெரிய பிரச்சனை இருக்காது. அவன் 6 சாப்பிடுவான். சாந்தி சார் அவன் என்ன டின்னர் மெடிடேஷன் போகும்போது சாப்பிடுவான். 6:30 சாப்பிட்டு தான் எங்களோட வாழ்க்கை முறையில் தான் 6:30 சாப்பிடுவான். இப்போ சிஸ்டர் நடந்து போயிட்டு வந்து சாப்பிடுவாங்க. நடப்பாங்க. நடந்து போயிட்டு வந்து அந்த ஹெவியா சாப்பிட ஹெவியாக செய்யக்கூடாது. சும்மா லேசாக நடக்கிறது இருக்கிறது கூட இல்லை. சும்மா லேசாக நடக்கிற சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது. இப்போ சமீப தனியாக இருந்து சாப்பிட்டுட்டு இருந்து படுத்தோம்னு சொன்னால் அது வந்து சமீபாடு அடைகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதில் நித்திரையை வந்து அந்த எனர்ஜி வந்து பயன்படுத்துறதால எங்களுக்கு இந்த பூரண ஓய்வு கிடைக்காது உடம்புக்கு. அதனால் நாங்கள் சாப்பிடுறது வெளியில் உலாவுறது எல்லாம் சின்ன சின்ன பாத்திரங்கள் இப்படி செய்யணும்னு சொன்னால் அந்த சமீபாட்டுக்கும் உதவியாக இருக்குது. இப்போ காலையில் சாப்பிடுவோம். இரவுல இது நல்ல உணவு நினைக்கிறீங்க? இரவு சாப்பாடுக்கு என்ன செய்யும்? இதில் வந்து ஹெவியாக சாப்பிடலாம். ஹெவியான்னு சொன்னால் இப்போ மிளகறிகள் சாப்பிடலாம். மிளகறி அவிச்சு சாப்பிடலாம். அல்லது வந்து கொஞ்சம் சோறுங்கிறது மிளகறி போட்டு சாப்பிடலாம். மற்றது வந்து உலக அந்த குறைய சாப்பிடுவாங்க. உலக சமீபாட்டு வந்து கூட வரைக்கும் அப்படி சொல்லி நம்ம காலையில் வந்து நாங்கள் வந்து அரை வயிற்று அப்படி மதியம் வந்து ஒரு 3/4 வயது, இரவில் வந்து ஒரு 4 வயது அப்படித்தான் சாப்பிடுறது. அரை வயது மதியம் ஒரு 3/4 வயது, இரவு வந்து ஒரு 4 வயது. சாப்பிடாம விட்டா விடிய உப்பு தண்ணியில் கலங்கி அப்படி அந்த இன்பான குதியல் எல்லாம் வந்து அந்த தேய்ச்சி வடிவங்கள் உண்டு. இறந்த பகுதிகள் வந்து இருக்கும் காலில். அந்த பகுதியில் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இல்லாட்டி அது தேங்கி அப்படி கட்டி மாதிரி அப்படி வருது. சில இடங்கள்ல அந்த தோல் வந்து நல்ல ரஃபா இருக்கு. கொட்டாலும் தெரியாது. சில கல்லுப்பட்டை படிக்க கொஞ்சம் கூட நோவு புதியானது நோவு வந்து இருக்கும். காலை வந்து ஒரு கிழமைக்கு ஒரு நாள் சுடுதண்ணி இந்த தேசி பொடி அது ஒரு அப்பா சூடா போட்டு காலை வைக்கும். வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்காரு. அப்படியே தேய்ச்சி கலவைக்குள்ள நீலதி மாதிரி அந்த அழுக்கு விழுந்த செல்லுகள் வந்து அகற்றி தேய்ச்சிக்காது.
சொல் போட்டு கழுவுறது இல்லை வேற வேற நிகழ்ச்சி இருக்கு மஞ்சள் போட்டு கழுவலாம்னு சொல்லிடுவாங்க கிருமிநாசனி என்ன பேசி தருக்கிறது அலர்ஜிக் ஆகினா அப்படியே கடிச்சு இப்போ மூஞ்செடுக்க கஷ்டம் சும்மா கடின்னு சொன்னால் ரிட்டோல் சிட்ரஸின் அதை போடலாம் பிரிட்டன் சிட்ரஸின் அது போடலாம் மூஞ்செடுக்க கஷ்டம் நெஞ்சு நோய்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போனால் அங்கே வந்து வெட்டினரி இன்ஜெக்ஷன் போடணும் பிரிட்டன் இன்ஜெக்ஷன் போயிடலாம் சீக்கிரமாக வந்து உடலை குறைப்படணும் டேப்லெட்ஸ் போடுறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறது பவர்ஃபுல் டிரெக்டாக பிளட்டில் இது வந்து சமீபாட்டால் தான் போகும் அதனால் கடிக்குது நீங்குது அப்படின்னு சொன்னால் டேப்லெட்ஸ் போடலாம் மூஞ்செடுக்க கஷ்டம் மற்றது வந்து இந்த கண்ணெல்லாம் நீங்கிருக்கு குரல் வலை நீங்கிருக்கு அப்படின்னு சொன்னால் போகும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் அலர்ஜிக்காலையும் டெத்துகள் நடக்குது மூச்செடுக்க கஷ்டம்னு சொன்னால் ஆக்சிஜன் காணாட்டி காற்றுக்கு மூளைக்கு ஆக்சிஜன் காணாட்டி உடனே டெத் தான் 5 நிமிஷம் மூளைக்கு ரத்தோட்டம் ஆக்சிஜன் கிடைக்காட்டி மூளை செயற்பாட்டெல்லாம் இருந்தது அதனால் டெத்து அப்படி சிவியராக உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும் 19990 அலை கால் பண்ணி உடனடியாக போகணும் 1990 அதை எந்த பகுதியிலையும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் வர்றதுன்றது என்னென்னதால ஸ்ட்ரோக் சொன்னால் தேசியல்ல ஒரு பக்கம் இழுத்து அது துடியோட நெஞ்சு வந்து மற்றது வந்து எங்களுக்கு சமநிலை இல்லாமல் அப்படி டபுள் டிஸ்டனாக தெரிஞ்சாலும் உடனடியாக கோல் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரோக்கால் வர விளைவுகள் பக்க விளைவுகள் சரியான கூட உடனடியாக ட்ரீட்மெண்ட் டபுள் டிஸ்டன் சமநிலை இல்லாமல் இருக்கு உடனடியாக கோல் பண்ணி எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வரைக்கும் ஆம்புலன்ஸ்லேயே ட்ரீட்மெண்ட் ஆக்சிஜன் போட்டு ட்ரீட்மெண்ட் நடக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்தால் பெரிய பாரதிகரமான விளைவுகள் எங்களை நாங்கள் காப்பாற்றி கொடுக்கலாம் ரவுடிஷன் தெரியும் தானே ஒரு ஆளை பார்க்க 2 ஆள் தான் தெரியும் அது ரவுடிஷன் ஒரு ஆள் பார்க்க 2 பேருக்கு தெரியும் அடையாள் 2 தெரியும் கண்ணு தான் பார்த்தாங்க ஒரு சொல்லுவாங்க வந்துட்டு 2 ரோட் தெரியும் உங்களுக்கு 2 சிசிடிவி மாதிரி இருக்கும் அது அதுக்குள்ளேயும் காட்டுனது அதுக்கு சாந்தி மேல் ப்ரோமோஷன் அங்கேயும் கிடைக்கிறாங்க கண்ணு தான் பார்த்தாங்க ஒரு ஒன்றுமே அட்வைஸ் பண்ணிடுது கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்தாங்க பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பார்த்தாங்க டயபெட்டிஸ் இருக்கிறதால மிஷன் பிரச்சனை வரும் குளுக்கோமா இந்த கண்ணில் ப்ரெஷர் கூடுறதாலையும் குளுக்கோமா டபுள் மிஷன் நாளைக்கு சிஸ்டரை வந்து அங்கே அனுப்புவோம் சந்தன வட்டிக்கு பிரக்டிஸ் நாங்கள் தனியாக சுகருக்கான பார்ப்போம் டயர்டாக இருக்கும் அந்த ஜூரி போகிற இடம் எல்லாம் வந்து ஒரு வெள்ளை டிஸ்சார்ஜ் மாதிரி வந்து கடிக்கும் இப்போ அதுகள் தெரிஞ்சாலும் உடனே சுகரை டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்ட்ரோலில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து 35 வயது அவர் சொன்னால் தான் 99 கிலோவில் இருந்துன்னா 70 கிலோவுக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஜூரி போய்லாம் கடிக்குது பசிக்குது தண்ணி எடுக்கு தண்ணி குடிக்கணும் கிடையாது பார்த்தா வாசி சுகருக்கு 100 இருக்கும் அப்போ நாங்கள் வந்து எல்லாம் கவனத்தில் எடுக்கணும் என்னென்ன உடலில் மாற்றம் தெரியுது சொல்லி நாங்கள் பார்க்கணும் வெளியே நாங்கள் அதை அதில் வந்து எங்களுக்கு 3 மாதத்துக்கு நாங்கள் இப்படி வந்தோம்னு சொன்னால் HbA1c பார்க்குறது அது பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காலம் கிட்டத்தட்ட நாங்கள் அப்நார்மலாக இருந்திருக்கிறோம் அதாவது சுகரோடு இருந்திருக்கிறோம் இப்போ H1A1c எல்லாம் வந்து 5-6% அது வரைக்கும் ஒரு நோமல் இருக்குது 6% மேலே டயபெட்டிஸ் அது நாங்கள் 3 மாதத்துக்கிட்ட தெரியும் உங்களுக்கு அந்த லெவலில் பார்த்தா தெரியும் நாங்கள்
கவனிக்காமல் விட்டுருக்கோம். கொலஸ்ட்ரால் இருந்தால் என்ன அறிகுறி? கொலஸ்ட்ரால் இருந்தால் அந்த கை கால பிரேக் இருக்கும், அல்லது ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் இல்லாட்டி வந்து சிலருக்கு வந்து தெரியாமல் சயின்ஸும் தெரியாமல் இருக்கும். 40 வயதுக்கு பிறகு போனால் நாங்கள் ஒருக்காவது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்து இருந்ததுன்னு சொன்னால் 3 மாதம் கட்டாயம் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டயட்டோ அல்லது வந்து எக்ஸசைஸால் குறைப்போம்னு பார்த்தோம். 3 மாதம் திரும்பவும் கூட தான் இருக்குன்னா டேப்லெட்ஸ் வாங்கில நல்ல அதில் பின்னால் வார கார்பன் அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். கொலஸ்ட்ரால் குடிச்சா முக்கியம். ஓகே சிஸ்டர், நன்றி. சிஸ்டர் போக நாளைக்கு இருக்கு. நீங்கள் இப்போ அவர் தனியாக சந்திச்சு கூட கரெக்டாக சிஸ்டர் ஒரு 10 கமிட்டி மீட்டிங் முடிச்சா அப்புறம் ஒரு சிஸ்டர்